ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரனுக்கு அமலாக்கத்துறை 9வது முறையாக சமன் அனுப்பியிருக்கிறது. நாளைக்குள் அவர் விசாரணைக்கு ராஞ்சியில் ஆஜராக வேண்டும் என்று அமலாக்கத்துறை சமன் அனுப்பியுள்ள சூழ்நிலையில் அவர் தலைமறைவாகி இருப்பதாகவும் அவர் எங்கிருக்கிறார் என்பது தெரியவில்லை என்பதாலும் ராஜ்பவன் மற்றும் செக்ரட்டரியேட் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அமலாக்கத்துறை அனுப்பியுள்ள சமனுக்கு அவர் நாளை விசாரணைக்கு ஆஜராவாரா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. சுரங்கங்களுக்கு அனுமதி அளித்தது மற்றும் பண மோசடி தொடர்பாக அவர் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணைக்கு ஆஜராகுமாறு தொடர்ந்து சமன் அனுப்பி வருகிறது. ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரனுக்கு தொடர்ந்து சமன் அனுப்பப்பட்டும் அவர் ஆஜராகாமல் இருப்பதும் அவரது வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி அமெரிக்க டாலர் கரன்சிகள் மற்றும் 36 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராவாரா நாளை என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதனால் அவர் தலைமறைவாக இருப்பதாக தகவல்கள் தெரிவிப்பதாக அமலாக்கத்துறை வட்டாரத்தில் உள்ள அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ராஞ்சியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நாளை விசாரணைக்கு ஆஜராவாரா மாட்டாரா என்ற பரபரப்பு அதிகரித்துள்ள சூழ்நிலையில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் சார்பாக அங்கு முதலமைச்சரின் ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் ராஞ்சி மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலம் முழுவதும் அமலாக்கத்துறை சமனில் முதலமைச்சர் ஆஜராவாரா மாட்டாரா என்பது தொடர்பான பரபரப்பும் அங்கு பதற்றமும் அதிகரித்து வருகிறது.